ஆண்டவராகிய இயேசு எதற்காக பிறந்தார்? ஏன் பிறந்தார்? அவர் இந்த உலகத்தில் வந்ததற்கான நோக்கங்களில் ஒன்று, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், டிசம்பர் 1ஆம் தேதி முதல் நாளே நான் சொன்னேன், எல்லாருக்காகவும் பிறந்தார் என்று சொன்னேன். அங்கு இன்னொரு விஷயம் போடப்பட்டிருக்கிறது. லூக்கா 2:10, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க பிறந்தார். சந்தோஷமான, சமாதானமான, நிம்மதியான, திருப்தியான, மன நிறைவான, நோக்கமுள்ள, வல்லமையுள்ள, நம்பிக்கையுள்ள, பலமுள்ள ஒரு புது வாழ்வு கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் பிறக்கலைங்க, எல்லாருக்காகவும் பிறந்தார். அவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திர கடவுள் அல்ல, அவர் எல்லாருக்கும் கடவுள். உலகத்தில் மனுஷனுக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒன்று தாங்க, பாவம். அந்த பாவத்தை தீர்க்க படிப்பினாலேயோ, விஞ்ஞானத்தினாலேயோ, வேற எந்த படையினாலேயோ, பலத்தினாலேயோ, செல்வத்தினாலேயோ உலகத்தில் யாராலையும் எதாலையும் முடியாது. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பாவம். அந்த பாவத்திற்கான பரிகாரம் இயேசு ஒருவரே. அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு விசுவாசித்து அவரை நீங்கள் பின்பற்றி அவருடைய சீடனாக, அவருடைய பிள்ளையாக, அவருடைய சபையாக, அவருடைய மந்தையாக, அவருடைய நண்பனாக நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு உண்மையான சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம், பாவத்தின் மேல் வெற்றி, பாவம் மன்னிக்கப்பட்டு பாவத்தை மேற்கொண்டு பாவமில்லாமல் பரிசுத்தமாய் வாழக்கூடிய அந்த திருப்தியான, நிம்மதியான புது வாழ்வு கிடைக்கும். இயேசு உங்களுக்காக பிறந்தார், எல்லாருக்காக பிறந்தார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த சந்தோஷம் பாவத்தினால் வர சந்தோஷம் அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் உங்களுக்கு உண்டாக நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.